திருக்குறள் சிந்தனை. நெடிய தீயர்களின் வாயினால் வரும் கொடிய சொற்களை பொறுப்பவர்கள் சிறந்த தவ முனிவர்களைக் காட்டிலும் உயர்ந்த புனிதம் உடையவர்கள். நெஞ்சிலுள்ள துடுக்கால் செருக்கால் நெறிகடந்து தீயவர்கள் தீய சொற்களையே பேசுவார்கள். அவற்றையும் பொறுப்பவர்களே புனிதமானவர்கள், உயர்ந்தவர்கள். சுட சுட பொன் ஒளி பெறும். அதுபோல சுடு சொற்களை பொறுக்க பொறுக்க மனிதன் புனிதனாகின்றான். ஆகவே கொடிய மொழிகளை பேசுபவன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனுக்கே ஒப்பாவான். அவன் சொல்லும் தீய மொழிகளை பொறுப்பவர்கள் உலகப்பற்றுகளை துறவாது இருந்தாலும் யாவும் துறந்த தவ முனிவர்களே ஆவார்கள் என்று தெய்வப்புலவர் பொறையுடைமை அதிகாரத்தில் துறந்தாரின் தூய்மை உடையர், இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோற்கிற்பவர் என்றார். நாளையும் சிந்தி.